Hi viewers, so இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யுரேசான் மெட்ரைசேஷன் தியரம் பார்க்க போகிறோம். ஸோ அந்த யுரேசான் மெட்ரைசேஷனுக்கு நமக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது இம்பெட்டிங் டெஃபினேஷன் வேணும். ஸோ இம்பெட்டிங் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் ஹோமியோமார்ஃபிசம் ஆன் டூ இட்ஸ் இமேஜுக்கு அது வந்து ஹோமியோமார்ஃபிசமாக இருக்கும். நம்ம வந்து ஜென்ரலாக மேப்பிங்க்கு இல்லாமல் அதோடைய இமேஜுக்கு அது ஹோமியோமார்ஃபிசமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இட்ஸ் இஸ் இம்பெட்டிங் சொல்லுவோம். ஸோ நம்ம எடுக்கிற மேப் வந்து இன்ஜெக்டிவ் தட் இஸ் 1-to-1 இருந்தால் போதும், கண்டினியூஸ். ஸோ இது ரெண்டுமா இருக்கணும். அண்ட் அந்த ஹோமியோமார்ஃபிசம் வந்து ஆன் டூ இட்ஸ் இமேஜுக்கு அது வந்து ஹோமியோமார்ஃபிசமாக இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் அந்த மேப்பிங்கை நம்ம இம்பெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லெம்மா வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். லெட் எக்ஸ் பி டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் 1 point set in எக்ஸ் பி க்ளோஸ்ட். எக்ஸ் ரெகுலராக இருந்தால் இஃப் அண்ட் ஒன் லீவ் கண்டிஷன் கிவன் அ பாயிண்ட் எக்ஸில் கேபிட்டல் எக்ஸ்லேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்தோம்னா அதுக்கு ஒரு நெய்பர்ஹுட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அது தேர் எக்ஸிஸ்ட் அது அந்த பாயிண்ட் இருக்க மாதிரி இன்னொரு நெய்பர்ஹுட் எக்ஸிஸ்ட் ஆகி இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். விச் அது ரெகுலராக இருந்தால் அந்த கண்டிஷன் இருந்தால் அது ரெகுலர் அப்படிங்கிறத இஃப் அண்ட் ஒன் லீவ் பார்த்துருக்கோம். யுரேசான் லெம்மா வந்து ஆக்சுவலாக யுரேசான் லெம்மா வந்து நான் 2 பாட்டு போட்டிருக்கேன். இன்னும் வந்து ஒரு 6 பார்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வீடியோ எடுத்து இருக்குது, பட் அதை அப்லோட் பண்ணாமல் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ நான் கண்டிப்பாக அதை அப்லோட் பண்ணிடுறேன். வித்தின் அ வீக் நான் அப்லோட் பண்ணிடுறேன் கண்டிப்பாக, ரைட்டா? ஸோ இப்போ யுரேசான் லெம்மா வந்து எக்ஸ்பி நார்மல் ஸ்பேஸ் ஏபிங்கிற டிஸ்ஜாயின் க்ளோஸ் சப்செட்டு அண்ட் அந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் வந்து அந்த பாயிண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட், அதாவது அந்த பாயிண்ட்டுக்கு ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கும் செகண்ட் பாயிண்ட்டுக்கும் மேப் ஆகும். எஃப் ஆஃப் இதில் எக்ஸ் எடுத்தோம்னா அந்த எக்ஸ் கேபிட்டல் ஏங்கிற க்ளோஸ் செட்டில் இருந்துச்சுன்னா ஸ்மால் ஏக்கு மேப் ஆகும். கேபிட்டல் பிங்கிற க்ளோஸ் செட்டில் இருந்தால் ஸ்மால் பிக்கு மேப் ஆகும் அப்படிங்கிறத யுரேசான் லெம்மா. இங்கே எங்கே யுரேசான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எவ்ரி ரெகுலர் ஸ்பேஸ் வித் கவுண்டபிள் பேசிஸ் நார்மல் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த இதை வச்சு அப்போ இங்கே நார்மல் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து யுரேசான் லெம்மாவில் இருக்கிறதுனால ஸோ அதுக்கு 2 க்ளோஸ் செட் எடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து நான் 2 பார்ட்டாக போடுறேன். யுரேசான் மெட்ரைசேஷனாக 2 பார்ட்டாக போடுறேன். ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஸ்டெப் 1, செகண்ட் பார்ட்டில் ஸ்டெப் 2, ரைட்டா? ஸோ இப்போ யுரேசான் மெட்ரைசேஷன் என்னன்னா எவ்ரி ரெகுலர் ஸ்பேஸ் எக்ஸ் வித் கவுண்டபிள் பேசிஸ் மெட்ரைசபிள். நான் வந்து ஒரு ரெகுலர் ஸ்பேஸ் வந்து அதுக்கு கவுண்டபிள் பேசிஸ் இருக்குது அப்படின்னு எடுத்தேன்னா அதை வந்து மெட்ரைசபிள் நான் சொல்லணும். நம்ம போன தியரம் என்ன பார்த்தோம்? எவ்ரி ரெகுலர் ஸ்பேஸ் வித் கவுண்டபிள் பேசிஸ் நார்மல்னு சொல்லி இந்த தியரம் இருந்துச்சு. ஸோ அதுலேயே வந்து இதை நான் மெட்ரைசபிள் அப்படிங்கிறத நான் சொல்லணும், ரைட்டா? ஸோ நான் வந்து எக்ஸுங்கிறத வந்து ரெகுலர் ஸ்பேஸ் அதுக்கு கவுண்டபிள் பேசிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். நான் என்ன ப்ரூவ் பண்ணணும்? இந்த ஸ்பேஸ் எக்ஸை வந்து மெட்ரைசபிள்னு சொல்லணும். அதை எப்படி மெட்ரைசபிள் சொல்லணும்னா ஒரு இம்பெட் உள்ளே வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இம்பெட் அதை வந்து எக்ஸுங்கிற ஒய்ங்கிற மெட்ரைசபிள் ஸ்பேஸுக்கு அது இம்பெட் ஆகுது. அந்த எக்ஸுங்கிறது அப்படி இம்பெட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா அந்த எக்ஸ் வந்து நான் மெட்ரைசபிள்னு சொல்கிறேன். ஸோ இம்பெட்டிங்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? அந்த ஹோமியோமார்ஃபிசமாக இருக்கணும் வித் ஆன் டூ இட்ஸ் இமேஜுக்கு. ஓகே, வித் த சப்ஸ்பேஸ் ஆஃப் ஒய். ஸோ பை ஷோயிங் எக்ஸ் ஹோமியோமார்ஃபிசம் வித் த சப்ஸ்பேஸ் ஒய். ஸோ அது வந்து ஒய்யுடைய சப்ஸ்பேஸுக்கு அதுதான் இமேஜுக்கு வந்து அது ஹோமியோமார்ஃபிசமாக இருந்துன்னா அது வந்து நம்ம மெட்ரைசபிள்னு சொல்லலாம், ரைட்டா? ஸோ இப்போ ஃபஸ்ட் அந்த ஸ்டெப் அதை இம்பெட்டிங் சொல்கிறதுக்கு ஹோமியோமார்ஃபிசம் சொல்லணும். ஸோ அதை சொல்கிறதுக்கு அதில் சின்ன ஒரு இது யூஸ் பண்ணுவோங்கிறதுக்காக ஒரு சின்ன லெம்மா அதை ஸ்டெப் 1க்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வி ப்ரூவ் தேர் எக்ஸிஸ்ட் அ கவுண்டபிள் கலெக்ஷன் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறேன், அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது? கண்டினியூஸாக இருக்குது, விச் இஸ் கவுண்டபிளாகவும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் என்னது? fn ஃப்ரம் எக்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் 0,1. அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா கேபிட்டல் எக்ஸ்லேருந்து எடுக்கிற ஒரு பாயிண்ட் x0 அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு ஒரு நெய்பர்ஹுட் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ அது அட் தட் பாயிண்ட் அந்த fnங்கிற மேப்பிங் அந்த பாயிண்டில் அது பாசிட்டிவாக இருக்குது. அவுட் சைட் ஆஃப் தட் நெய்பர்ஹுட் யூக்கு வந்து அதாவது அவுட் சைட் ஆஃப் யூ வந்து அது வேனிஷ் ஆகுது, அது 0 ஆகுது. அதாவது fn ஆஃப் x0 வந்து greater than 0 பாசிட்டிவாக இருக்குது. fn ஆஃப் x மைனஸ் யூ அவுட் சைட் ஆஃப் தட் நெய்பர்ஹுட் இந்த நெய்பர்ஹுட் இல்லாமல் இருக்கிற இடத்துல வந்து அது என்ன ஆகுதுன்னா வேனிஷ் ஆகுது, 0 ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்லணும். ஓகேவா? டு ப்ரூவ் இந்த ப்ராப்பர்ட்டி நான் சொல்லணும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் ஒரு கவுண்டபிள் பேஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அந்த கவுண்டபிள் பேஸஸ் பிஎன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த பிஎன் வந்து இப்போ நான் எங்கேருந்து எடுக்கிறேன்னா இட்ஸ் ஒரு ப்ராடக்ட் உப்பாச்சு, அதாவது z ப்ளஸ் க்ராஸ் z ப்ளஸ் அந்த இதுலேருந்து நான் எடுப்பேன். ஸோ இப்போ அது வந்து கவுண்டபிள். இதிலேருந்து நான் 2 பேர் அப்போது அதை 2 பேராக எடுக்கிறோம், ஆர்டர் பேரா. ஓகேவா? n, m அப்படின்னு சொல்லி நான் எடுக்கிற ஒரு பேருக்கும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. பிஎன் பார் கண்டைண்டட் பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? பேசிஸ் இந்த பேசிஸ்லேருந்து 2 பேர் ஆஃப் 2 எலமெண்ட்ஸ் எடுக்கிறேன் n, mன்னு. ஸோ அந்த மாதிரி எடுக்கிற ஒரு பேருக்கும் இந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு சொல்லணும். ரெண்டாவது அதுக்கப்போ நான் என்ன சொல்கிறேன்? இப்போ பிஎன் பார் கண்டெய்னர் பிஎம்னு வந்துருச்சா? ஸோ அப்போ வந்து 2 க்ளோஸ்டு சப்செட் டிஸ்ஜாயின் சப்செட் வந்து எனக்கு கிடைக்கும். என்னன்னாக்கா பிஎன் பாருங்கிறது க்ளோஷர்,
பிஎம் வந்து ஓப்பன் விச் இஸ் அப்போ அதோடைய காம்ப்ளிமெண்ட் வந்து எனக்கு க்ளோஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு இந்த இடத்துல வந்து வந்துடும். ஓகேவா, யுரேசான் நம்ம எதுக்காக அப்ளை பண்ணுறோம்னா எக்ஸ்பி ரெகுலர் ஸ்பேஸ் வித் கவுண்டபிள் பேசிஸ் இஸ் நார்மல்னு சொல்லி ஒரு தியரம் இருக்குது. அப்போ நார்மல் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக யுரேசான் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ யுரேசான் நம்ம என்னன்னா ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும் விச் ஹாஸ் 2 டிஸ்ஜாயிண்ட் க்ளோஸ் சப்செட். அந்த 2 க்ளோஸ் சப்செட் என்னன்னா எனக்கு தெரிஞ்ச இதுலேருந்து எடுக்கிறேன். ஒன்று பிஎன் க்ளோஷர், இன்னொன்று இதுக்கு ஓப்பன் அப்படின்னா இதோடைய காம்ப்ளிமெண்ட் வந்து எனக்கு க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ பிஎன் பார் எக்ஸ் மைனஸ் பிஎம், ரைட்டா. ஸோ இது 2 க்ளோஸ்டு செட்டு. என்னென்ன க்ளோஸ்டு செட்டு? க்ளோஸ்டு சப்செட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஎன் பாரும் எக்ஸ் மைனஸ் பிஎம். ஸோ நான் எடுத்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இது சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு சொல்லணும். gn, m ஆஃப் இந்த பிஎன் பாருக்கு அதோடைய வேல்யூ 1, gn, m ஆஃப் எக்ஸ் மைனஸ் பிஎம் அதோடைய செட் அதாவது வேல்யூ வந்து 0 அப்படின்னு சொல்லணும். ஸோ திஸ் இஸ் எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா லெட் எக்ஸ் நாட் இன் எக்ஸ். ஸோ எக்ஸ்லேருந்து எக்ஸ் நாட் அப்படிங்கிற பாயிண்ட் எடுக்கிறேன், அதோடைய நெய்பர்ஹுட் யூ. ஓகேவா, ஸோ யூ ஓப்பனுடைய டெஃபினேஷன் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓப்பனுடைய டெஃபினேஷன் என்ன? நம்ம எடுக்கிற பாயிண்ட்டுக்கு ஒரு ஓப்பன் ஒரு நெய்பர்ஹுட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு பேசிஸ் எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும், அது இதுக்கான சப்செட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ எக்ஸ்லேருந்து எடுத்த பாயிண்ட் எக்ஸ் நாட் அதோடைய நெய்பர்ஹுட் யூ. ஸோ ஒரு பேஸ் எலமெண்ட் பிஎம் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அந்த பாயிண்ட் இருக்கிற மாதிரி பேசிஸ் எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ எக்ஸ் நாட் இன் பிஎம் விச் இஸ் கண்டைன்ட் இன் யூ. ஓகேவா, இது வந்து ஓப்பன் டெஃபினேஷன். நம்ம வந்து ஃபஸ்ட் யூனிட்லேயே பார்த்துருப்போம். பேசிஸ்க்கு கீழே அந்த டெஃபினேஷன் நான் சொல்லியிருப்பேன். பாயிண்ட்டு அதோடைய நெய்பர்ஹுட் அந்த பாயிண்ட் இருக்க மாதிரி பேசிஸ் எலமெண்ட்டு விச் இஸ் சச் தட் அது இந்த எக்ஸ் நாட் இன் பிஎம் விச் இஸ் கண்டைன்ட் இன் யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எனக்கு எக்ஸ் வந்து ரெகுலர்னு தெரியும். ஸோ இன்னொரு பேஸ் எலமெண்ட் அங்கே தான் வந்து நம்ம இந்த லெம்மா வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்த எக்ஸ் இஸ் ரெகுலர்ன்றது இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஒரு பாயிண்ட் இருக்குது, அதுக்கான நெய்பர்ஹுட் அதாவது அந்த பேஸ் எலமெண்ட் பிஎம் வச்சுருக்கேன், இன்னொரு பேஸை வந்து எக்ஸ்ட்ரா ஆகுது இல்லையா. ஸோ அந்த பேஸஸ் அதோடைய க்ளோஷர் வந்து இது கண்டெய்னராக இருக்கும். இந்த இதை வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இப்போ எக்ஸ் ரெகுலர், ஸோ இன்னொரு பேஸ் எலமெண்ட்டு பிஎன் அந்த பாயிண்ட் இருக்க மாதிரி பிஎன். ஸோ அப்போ அது என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும்? வி பார் கண்டென்ட் இன் யூ. அப்போ பிஎன் பார் நான் எடுத்த பேஸஸோடைய க்ளோஷர் விச் இஸ் கண்டென்ட் இன் இந்த பேஸஸ், இந்த பேஸஸ்னால விச் இஸ் ஓப்பன் தான். ஸோ இப்போ வந்து இந்த பேஸ் பிஎம்க்கு வந்து கண்டென்ட்னா இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ எனக்கு வந்து என்ன தெரியும்? ஒரு செட்டு ஒரு க்ளோஷருக்கு சப்செட்டாக இருக்கும்னு தெரியும். ஸோ பிஎன் இஸ் கண்டென்ட் இன் பிஎன் பார். ஸோ எக்ஸ் நாட் இன் பிஎன் விச் இஸ் கண்டென்ட் இன் பிஎன் பார். அப்போ எக்ஸ் நாட் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிஎன் க்ளோஷர் வந்துடும். அப்போ எக்ஸ் நாட்டுங்கிறது பிஎம்குள்ளே இருக்குன்னு நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். ஓகேவா, ஸோ ஆல்ரெடி இந்த இடத்துல நான் சொல்லிட்டேன். ஸோ எக்ஸ் நாட் வந்து பிஎன் க்ளோஷரில் இருக்குது, பிஎம்முக்குள்ளே இருக்குது. பிஎன் க்ளோஷரில் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த செட்டுக்கு வந்து அது வந்து 1ஆக இருக்கும். ஸோ விச் இஸ் பாசிட்டிவ், அந்த பாயிண்டில் அது வந்து பாசிட்டிவாக இருக்கும், ரைட்டா. ஸோ நான் வந்து எடுத்த பாயிண்ட் எக்ஸ் நாட் அது பிஎன் பாருக்குள்ளே இருக்குது. நான் அதில் தான் சொல்லணும் பிஎன் பாரோட வேல்யூ வந்து 1ன்னு சொல்லணும், விச் இஸ் பாசிட்டிவ். ஸோ இப்போ வந்து பிஎன் பார் நான் எடுக்கிற பாயிண்ட் எக்ஸ் நாட் வந்து அந்த பிஎன் பாருக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த செட்டு வந்து அப்போ எனக்கு 1. ஓகேவா, ஸோ அட் தட் பாயிண்ட் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட் தட் பாயிண்ட் அந்த பாயிண்டில் அதோடைய வேல்யூ 1 விச் இஸ் பாசிட்டிவாக இருக்குது, ரைட்டா. ஸோ நான் செட்டாக சொல்லியிருந்தது அந்த பாயிண்டில் அது வந்து பாசிட்டிவாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். அடுத்து எக்ஸ் நாட் வந்து பிஎம்மில் இருக்குது. ஸோ விச் இஸ் கண்டெய்ன்ட் இன் யூ. ஓகேவா, பிஎம் இஸ் கண்டெய்ன்ட் இன் யூ. அப்போ அதோடைய காம்ப்ளிமெண்ட் எப்படி இருக்குன்னா ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேவா, எக்ஸ் மைனஸ் யூ இஸ் சப்செட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் பிஎம்மாக இருக்கும். ஸோ இதை வேணால் ஒரு சின்ன ஒரு இது வச்சு பார்க்கலாம். இப்போ எக்ஸுங்கிறத நான் 1 2 3 அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன். அண்ட் நமக்கு என்ன தெரியும்? யூ வந்து இதுலேருந்து எடுக்கிறது. ஓகேவா, ஸோ இப்போ யூங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நான் 1 2ன்னு எடுக்கிறேன். பிஎம் அப்படிங்கிறது சப்செட் ஆஃப் யூ. அப்போ இதுலேருந்து ஒரு சப்செட்னாக்கா இப்போ 1. ஸோ அப்போ யூ இஸ் கண்டெய்ன்ட் இன் எக்ஸு, பிஎம் இஸ் கண்டெய்ன்ட் இன் யூ. இப்படி இந்த மாதிரி வருது கரெக்டாக. இப்போ இது மேட்ச் ஆகுது. நான் எடுக்கிற பாயிண்ட் 1ன்னே வச்சுக்குவோம். ஸோ 1 இன் பிஎம் விச் இஸ் கண்டெய்ன்ட் இன் யூவாக இருக்குது. ஓகேவா, அப்போ அதோடைய காம்ப்ளிமெண்ட் என்னவாக இருக்கும்? எக்ஸ் மைனஸ் யூ அப்படிங்கிறது 3ஆக இருக்கும். எக்ஸ் மைனஸ் பிஎம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் மைனஸ் பிஎம் அப்படிங்கிறது 2,3ஆக இருக்கும், ரைட்டா. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வந்துருச்சு? எனக்கு இது வந்து இதுக்கு சப்செட் ஆகிடுச்சு. நான் பிஎம் வந்து யூக்கு சப்செட்டாக இருந்தது. இப்போ எனக்கு எக்ஸ் மைனஸ் யூ வந்து எக்ஸ் மைனஸ் பிஎம்க்கு சப்செட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். காம்ப்ளிமெண்ட் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். ஜென்ரலாக ஒரு செட்டு ஒரு செட்டுக்கு ஒரு சப்செட் இருந்துச்சுன்னா அதோடைய காம்ப்ளிமெண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். எக்ஸ் மைனஸ் யூ இஸ் சப்செட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் பிஎம். தேர்ஃபோர் அந்த பாயிண்ட் வந்து அது கண்டிப்பாக இருக்காது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் எடுத்த பாயிண்ட் 1, பட் இது ரெண்டுத்துலேயும் இந்த 1ஏ இல்லை. ஸோ அந்த பாயிண்ட் வந்து அதில் இருக்காது. அப்போ அந்த பாயிண்ட் அதில் இல்லைன்னா அவுட் சைடு வெளியில் வந்துருச்சு. அந்த பாயிண்ட் அந்த செட்டை விட்டு வெளியில் வந்துருச்சு. அப்போ அந்த யூங்கிறதுல அந்த பாயிண்ட் இல்லை. ஓகேவா, யூவில் இருக்குது, பட் அந்த எக்ஸ் மைனஸ் யூவில் அந்த பாயிண்ட் இல்லை.
ரைட்டா. நான் யூலேருந்து அந்த பாயிண்ட் இப்போ நான் எடுத்தேன் இல்லையா, ஸோ இப்போ அதோடைய காம்ப்ளிமெண்ட்டில் இல்லை அப்படிங்கிறதுனால அது வந்து வேனிஷ் ஆகிடுச்சு சார், அந்த பாயிண்டில் அது 0 ஆகிடுச்சு அப்படிங்கிறது. ரைட்டா. ஸோ இப்போ வந்து நான் என்ன ப்ரூவ் பண்ணணும், bn bar contained in bm ப்ரூவ் பண்ணிட்டேன், bn bar contained in bm ப்ரூவ் பண்ணிட்டேன். இந்த பாயிண்ட் bn barல 1 bx minus bmல 0 அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டேன். ரைட்டா. ஸோ இப்போ gn அப்போ ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பாயிண்டில் அது பாசிட்டிவ் ஆகிடுச்சு, அவுட் சைடில் அது வேனிஷ் ஆகிடுச்சுன்றதை எழுதணும். ஸோ இப்போ gn, m அப்படிங்கிறது சப்செட் ஆஃப் z ப்ளஸ் கிராஸ் z ப்ளஸ். ஸோ இதோடைய சப்செட் தான் இது. ஸோ அப்போ வந்து அது என்ன ஆச்சுன்னா இது வந்து கவுண்டபிள் கலெக்ஷன். ஸோ அப்போ அதோட சப்செட் அது கவுண்டபிள் கலெக்ஷனாக இருக்கும். ரைட்டா. ஹென்ஸ் இட் இஸ் அ கவுண்டபிள் கலெக்ஷன். தேர்ஃபோர் அந்த gn, m ரெண்டு பேராக எடுத்த அந்த அதை வந்து ரீஇண்டெக்ஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஜஸ்ட் ஒரு வந்து வித் பாசிட்டிவ் இன்டீஜர் ஆஸ் fn அப்படின்னு சொல்லி gn, m இருந்ததை திரும்ப வந்து நம்ம வந்து fn அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ அப்போ வந்து இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் போகலாம். ஓகேவா.